ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு எங்கன் வர்சஸ் சேனல். ஆக்சுவலி லாஸ்ட் மார்க்கெட்ஸ் பார்த்துருப்பீங்க. மார்க்கெட் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ்ல தான் க்ளோஸ் ஆச்சு, எக்ஸப்ட் நிஃப்டி ஐடி. அது ஐடி செக்டர் ஸ்டாக்ஸ் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கு ஃபெட் வந்து ரேட் ஹட் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஹோப்பில் வந்து ஐடி செக்டர் ஸ்டாக்ஸ் எல்லாம் ஏற்றிருக்காங்க. பட் அதர் செக்டர் ஸ்டாக்ஸில் குறிப்பாட்டு டிஃபென்ஸ் செக்டார் எல்லாம் பாசிட்டிவ்ல இருந்துச்சு. டிஃபென்ஸ் செக்டார் மோஸ்ட் ஆஃப் த ஸ்டாக்ஸ் பாசிட்டிவ் இருந்துச்சு. பியூசி செக்டாரில் அடி விழுந்துருந்துச்சு. அது மாதிரி பேங்க் ஸ்டாக்ஸும் அடி வாங்கியிருந்தாங்க. நிஃப்டி 50 பார்க்கும்போது 93 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ், 24,548 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. சென்செக்ஸ் 81,289 பாயிண்ட்ஸு, 236 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ். நிஃப்டி ஐடி 174 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ், 53,216 பாயிண்ட்ஸில் இருக்குது. நிஃப்டி ஐடி 351 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ், 45,701 பாயிண்ட்ஸ் அந்த ரேஞ்சில் இருக்குது. ஆக்சுவலி இன்னைக்கு நிஃப்டி ஐடி பார்த்தீங்கன்னா 46,000 அப்படிங்கிற ஒரு மைல் ஸ்டோனை டச் பண்ணாங்க, கடைசியில் இறங்கிட்டாங்க. எஃப்ஐஎஸ்டிஎஸ் டேட்டா எடுத்து பார்க்கும்போது எஃப்ஐஎஸ் வந்து 3,560 கோடிக்கு நெட் செல்லஸாக இருந்திருக்காங்க. டிஏஎஸ் வந்து 2,646 கோடிக்கு நெட் பயஸாக இருந்திருக்காங்க. ஸோ மார்க்கெட்டில் ட்ரெண்ட் எப்படி கண்டினியூ ஆகுதுன்னா, ஒன்ஸ் எஃப்ஐஎஸ் விற்றாங்கன்னா டிஎஸ் வாங்குறாங்க, அதை எஃப்ஐஎஸ் வாங்கினாங்கன்னா டிஎஸ் விற்கிறாங்க. இந்த ட்ரெண்ட் தான் மார்க்கெட்டில் சில டேஸ் ஆட்டு வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸ் ஆகிட்டு இருக்குது. நெக்ஸ்ட் ருப்பி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ருப்பி வந்து 2024 85 அந்த ரேஞ்சை டச் பண்ணிடும் போல இருக்குது எகென்ஸ்ட் யூஎஸ் டாலரு. ஆக்சுவலி அந்த ஆர்பிஐ கவர்னர் அப்பாயிண்ட் பண்ண அன்னைக்கு வந்து 84.85 அந்த ரேஞ்சை டச் பண்ணாங்க. ஸோ இப்போ விரைவில் யூஎஸ் டாலர் வந்து எகென்ஸ்ட் இந்தியன் ருப்பி அது வந்து 85 டச் பண்ணிடும் போல இருக்குது. ஆக்சுவலி இந்த வருஷமே அது வந்து டச் பண்ணிடும் போல தான் இருக்குது ட்ரெண்டை பார்க்கும்போது. ஸோ ஓவரால் வந்து பார்த்தீங்கன்னா ருப்பி ப்ரெஷரில் தான் இருக்குது. இதனால் ஐடி செக்டார் ஸ்டாக், ஃபார்மா செக்டார் ஸ்டாக் எல்லாமே பயனடைய அதிக சான்சஸ் இருக்குது. இன்னைக்கு பேங்க் நிஃப்டி எடுத்து பார்த்தீங்கன்னா இண்டஸ்இண்ட் பேங்க், ஏயூ ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க், ஐசிஐசிஐ பேங்க் இது எல்லாமே பாசிட்டிவ்ல இருந்துச்சு. இந்த 3 பேங்க் நிஃப்டியில் ஆக்சிஸ் பேங்க், ஹெச்டிஎஃப்சி பேங்க், பேங்க் ஆஃப் பரோடா, பஞ்சாப் நேஷனல் பேங்க், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, நெக்ஸ்ட் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க், கனரா பேங்க், கோட்டக் மஹிந்திரா பேங்க், ஃபெடரல் பேங்க் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு நெகட்டிவ் ட்ரெண்டில் இருந்துச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த 3 பேங்க் ஐசிசி பேங்க், ஏயூ ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க், இண்டஸ்இண்ட் பேங்க் இந்த 3 பேங்கும் பாசிட்டிவ்ல இருந்துச்சு. ரிமைனிங் அதர் பேங்க்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் ட்ரெண்டில் தான் இருந்துச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ வந்து கவுண்டர் பிட்ஸ் வந்து அக்செப்ட் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்க வந்து இந்த ஜெயபிரகாஷ் அசோசியேட்ஸ் லிமிடெடில் வந்து ஒரு 52,000 கோடி கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேட் டெப்ட் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இதை வந்து ஸ்டேட் ஓன் நேஷனல் அசட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிக்கிட்ட வந்து இதை விற்க போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மோரலாட்டு கவுண்டர் பிட்ஸை வந்து இப்போ இன்வைட் பண்ணுறாங்க. அவங்களோட அந்த 52,774 கோடி வேல்யூ உள்ள இந்த பேட் டெப்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க செல் பண்ண இருக்கிறாங்க. ஸோ மோராட் இது வந்து எஸ்பிஐ கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு டாடா மோட்டார்ஸ் 786 க்ளோஸ் ஆச்சு ஸ்டாக் ப்ரைஸ்னா பார்க்கும்போது. டாடா மோட்டார்ஸ் இஸ் ஆப்பர்ச்சுனிட்டி தான். ஆக்சுவலி மோட்டார் செக்டார் செக்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாக் வந்து 11 டைம்ஸ் ஏர்னிங்ஸில் கிடைக்குன்னா அது டாடா மோட்டார்ஸ் தான். இந்தியன் மார்க்கெட்டில் ஸ்லோவாக யூஸ் பண்ணிக்கோங்கிறது என்னோட கருத்து. பட் இன்னும் டவுன் போக பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. டாடா மோட்டார்ஸ் இப்போ என்ன சொல்லிட்டாங்கன்னா, நாங்கள் ஜனவரியிலேருந்து பர்சஞ்சர் வெஹிக்கிளுக்கு வந்து நாங்கள் ப்ரைஸை ஹைக் பண்ணோன்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ அவங்க கொடுத்துருக்க அப்டேட்டு கமர்ஷியல் வெஹிக்கிளுக்கும் ஜான்வரியிலேருந்து 2% வரைக்கும் வெஹிக்கிளோட ப்ரைஸ் வந்து ரைஸ் பண்ண போகிறோன்னு சொல்லிட்டாங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா மாருதி சுசுகி, ஹியூண்டாய், நெக்ஸ்ட் டாடா மோட்டார்ஸ், எம்ஜி மோட்டார்ஸ், கியா இவங்க எல்லாமே நாங்கள் ப்ரைஸ் ஹைக் பண்ண போகிறோம்னு சொல்லியிருந்தாங்க பர்சஞ்சர் வெஹிக்கிள் செக்மெண்ட்டில். லக்ஸரி கார் மேக்கராக இருக்கிற மெர்சிடிஸ் பென்ஸ், பிஎம்டபிள்யூ, ஆடி இவங்களும் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ டாடா மோட்டார்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்களோட கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கும் 2% ஜான்வரியிலேருந்து நாங்கள் ப்ரைஸ் ஹைக் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ மோராடி வந்து டாடா மோட்டார்ஸில் வந்து அப்டேட்டு. இன்னைக்கு மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா பச்சையாக இருந்ததே இந்த அதானி குரூப் ஆஃப் ஸ்டாக்ஸ் தான். இந்த வெல் பெர்ஃபார்மிங் ஸ்டாக்ஸில் லார்ஜ் கேப்பில் ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்கிறது அதானி கிரீன் எனர்ஜி 6% ஏற்றிருக்காங்க. அதானி பவர் 3% ஏற்றிருக்காங்க. அதானி எனர்ஜி சொல்யூஷன்ஸ் 818 ரூபாயில் இருக்குது, 3% அப்பு. அதானி என்டர்பிரைசஸ் கிட்டத்தட்ட 2% அப்பு. அதானி டோட்டல் கேஸ் கிட்டத்தட்ட 2% அப்பு. லோதா, பாரதி ஏர்டெல், டெக் மஹிந்திரா இவங்க எல்லாமே அதுக்கு அடுத்த பிளேஸில் இருக்காங்க. ஸோ ஓவரால் இன்னைக்கு ஐடி கம்பெனிஸோட ஸ்டாக்கும் பாசிட்டிவ்ல தான் இருந்துச்சு. முத்தூட் ஃபினான்ஸ் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 3% ஏற்றிருந்தாங்க, 2,127 ரூபாயில் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ நம்ம கன்சிடர் பண்ணதில் அதுவும் இந்த நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் செக்டரில் ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு முத்தூட் ஃபினான்ஸு. 1,350 ரூபா சம்திங்லாம் கன்சிடர் பண்ணோம் கடைசியாட்டு. இப்போ நல்ல ரிட்டர்ன்ஸ் ஹோல்ட் பண்ணுங்க, வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கோஃபோர்ஜ் இன்னைக்கு 2.5% ஏற்றிருந்தாங்க. ஸோ ஓவரால் ஐடி செக்டர் எல்லாம் பாசிட்டிவ் இருந்துச்சு. அதே மாதிரி டிஃபென்ஸ் செக்டர் எடுத்து பார்க்கும்போது பாரத் டைனாமிக்ஸ் லிமிடெட், கொச்சின் ஷிப்யார்டு இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் பாசிட்டிவ் இருந்துச்சு ஓவரால் ஆட்டு. அதே ஸ்மால் கேப் வந்து பார்த்தீங்கன்னா டாடா டெலி சர்வீஸ் மகாராஷ்டிரா 5% அப்பு. பிஎல்எஸ் அது வந்து இன்னைக்கு 6% அப்பு. சிக்னேச்சர், ஆதர் ஹவுசிங் ஃபினான்ஸ் இது எல்லாமே 2%, 4% ஏற்றிருந்தாங்க. ஜிஆர்எஸ்சி 2% அப்பு ஸ்மால் கேப்பில். அதே கீழே விழுந்த ஸ்டாக்ஸ்ன்னு பார்க்கும்போது லார்ஜ் கேப்பில் பாரத் ஹெவி எலக்ட்ரிகல்ஸ் லிமிடெட் இதெல்லாம் 300 ரூபா இருக்கும்போது டிஸ்கஸ் பண்ணோம், இதை வேண்டான்னு சொன்னோம். ஸோ இப்போ இது 250 ரூபாய்க்குள்ள வந்துடுச்சு. என்டிபிசி 355 ரூபாய்க்கு வந்துடுச்சு. ஸோ ஆப்பர்ச்சுனிட்டி தான் பவர் செக்டரில் வேல்யூஷன் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது. ஆனால் என்டிபிசியில் இன்னும் வெயிட் பண்ணுறது தான் பெட்டருங்கிறது என்னோட கருத்து. ஏன்னா இன்னும் டவுன் ட்ரெண்ட் வர சான்சஸ் இருக்குது.
ஜொமேட்டோ இன்னைக்கு 2.5% கீழே விழுந்திருந்தாங்க. ஹிந்துஸ்தான் யூனிலிவர் 2.5% காலி. ஆக்சுவலி எஃப்எம்சி செக்டர் எல்லாமே இன்னைக்கு போட்டு பொழந்து கட்டிட்டாங்க. அது மாதிரி ஐடிசியும் பார்த்தீங்கன்னா கீழே விழுந்துருந்துச்சு. ஐடிசியில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிங்கிறது என்னோட கருத்து. ஹீரோ மோட்டாருக்கு அப்போ 2% இன்னைக்கு கீழே விழுந்துருந்துச்சு. கோல் இந்தியா, ஐஆர்சிடிசி இதெல்லாமே 1.5% அடி வாங்கியிருந்தாங்க. மிட் கேப்பில் பார்க்கும்போது ஜூப்ளியன் ஃபுட்ஸ் 5% காலி, இண்டஸ் டவர் 4% காலி, கான்கார் கண்டெய்னர் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா 3.5% காலி, பயோகான் 3% காலி, ஃபேக்ட் 2.5% காலி, டாடா கெமிக்கல்ஸ், பந்தன் பேங்க் இது எல்லாமே காலியாக இருக்கு. ஸோ ஒருத்தர் கமெண்ட்ல கேட்டிருந்தார், ப்ரோ அந்த பந்தன் பேங்க், ராஜேஷ் எக்ஸ்போர்ட்ஸ் இது எல்லாமே வச்சிருக்கிறேன், ஆனால் ஒரு லாங் டேர்மில் கூட வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு லாஸ்ட்டில் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அது ஒரு லாங் டேர்மில் இனி வர லாங் டேர்மில் வந்து அது நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுமா அப்படிங்கிறது $1 மில்லியன் கொஸ்டின் தான். அது அவங்களோட பிஸ்னஸ் இதை வச்சு தான். ஆனால் பந்தன் பேங்க் மேபி ப்ராஃபிட் பண்ணாலும் கூட நல்ல வளர்ச்சி பாதையில் போனாலும் ராஜேஷ் எக்ஸ்போர்ட் மீண்டு வரது கொஞ்சம் $1 மில்லியன் கொஸ்டின் தான். ஸோ வெயிட் பண்ணுங்க, நெக்ஸ்ட் ரிசல்ட்ஸை பார்த்துட்டு அதை டிஸ்கஸ் பண்ணலாம். ஸ்மால் கேப்பில் பார்க்கும்போது நால்கோ 7% காலி, கோ டிஜிட் ஜெனரல் இன்சூரன்ஸ் லிமிடெட் 4.5% காலி, ஸ்டெர்லிங் அண்ட் வில்சன் ரினோபிள்ஸ் அது எல்லாமே 3% கீழே விழுந்திருக்காங்க. ஓவராலாட்டு செக்டர் வைஸ் பார்க்கும்போது டெக்னாலஜி செக்டரை தவிர மிச்சம் எல்லாமே ரெட்டில் தான் இருந்துச்சு. மெட்டல், சர்வீஸ், ரியாலிட்டி, ஃபினான்ஸ், பிஎஸ்யூ பேங்க், பேங்கிங், சிமெண்ட், இன்ஃப்ரா, ஃபார்மா, எனர்ஜி, ஆட்டோ, பிஎஸ்சி, கன்சியூமர், மீடியா இது எல்லாமே நெகட்டிவ்ல தான் இருந்துச்சு. எக்ஸப்ட் டெக்னாலஜியை தவிர டெக்னாலஜி ஸ்டாக்ஸ் ஏறினதே ஃபெட் வந்து ரேட் கட் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஹோப்பில் தான் இது ஐடி ஸ்டாக்ஸ் எல்லாமே ஏற்றுனாங்க அன்றைக்கி மார்க்கெட்டில். இன்ஃபோசிஸ் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி ஒரு கம்பெனியோட ஒரு பார்ட்னர்ஷிப்பில் வராங்க. ஜெர்மன் எனர்ஜி சர்வீஸ் ப்ரொவைடர் கம்பெனியாக இருக்கிறது தான் இந்த ரீகன் எனர்ஜி அப்படிங்கிற கம்பெனியோட பார்ட்னர்ஷிப்பில் வராங்க. ஏன்னா அவங்களோட எனர்ஜி டிரான்சிஷன் அண்ட் சஸ்டைனபிலிட்டி எஜெண்டா ஃபார்வர்ட் சம்மந்தம் மட்டும்தான் கொலாபரேஷனில் வராங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது எனர்ஜி கிளவுட்ஸ், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸ் சொல்யூஷன் பிளாட்ஃபார்ம் அந்த செக்மெண்ட்டில் வந்து கிளவுட் ஜேர்னி அக்ஸலரேட் பண்ணுறதுக்கு இந்த பார்ட்னர்ஷிப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து இன்ஃபோசிஸில் வந்து ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டு. அது மாதிரி தான் டிசிஎஸும் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஆல்ரெடி இருந்த பார்ட்னர்ஷிப்பை வந்து ஒரு 5 இயர் டீல் ஆட்டு அதை எக்ஸ்டென்ஷன் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டெலினோர் டென்மார்க் அப்படிங்கிற ஒரு டெலிகாம் கம்பெனி கூட வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டென்ஷன் பண்ணியிருக்காங்க டீலை. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 2 ஐடி கம்பெனிஸில் பாசிட்டிவ் அப்டேட் வந்துருந்துச்சு. நெக்ஸ்ட் எஸ்பி என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் சாமுராய் லோன் அப்படின்ட்டு ஆட் பண்ணுறாங்க. ஸோ இது மூலமாட்டு $197 மில்லியன் டெப்ட் ஃபெசிலிட்டியை வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதில் மிஸ்டூபிசி யுஎஸ்ஜே ஃபினான்ஷியல் குரூப் ஜப்பானை சேர்ந்த பேங்கு அவங்க தான் அந்த டீலில் பார்த்தீங்கன்னா லீடிங் பேங்காக இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் குஜராத் இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஸ் டெக் சிட்டி அங்கே தான் அந்த ஃபண்டை ரைஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்தியாவோட ஒரு ஃபினான்ஷியல் ஹப்பாட்டு பார்த்தீங்கன்னா அதை மாற்றுறதுக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் 30 பில்லியன் என்னு நினைக்கிறேன், அதை சிம்பிள் பார்க்கும்போது எண்ணு தான். ஸோ $197 மில்லியன் லோன் ஃபெசிலிட்டி இது வந்து எப்படி அவங்க மென்ஷன் பண்ணுறாங்கன்னா சாமுராய் லோன்ஸ் அப்படின்னு சொல்லி ஆட் பண்ணுறாங்க எஸ்பிஐ. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டெப்ட் ஃபெசிலிட்டி ப்ரொவைட் பண்ணுறாங்க. இது வந்து எஸ்பிஐ கொடுத்த அப்டேட்டு. பிசி ஜெல்லோஸ் என்ன சொல்கிறாங்கன்னா அவங்களோட போர்டு ஒரு அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. 5.17 crore ஷேரை வந்து அவங்க வந்து டெப்ட்டு ஆக்சுவலி அவங்க டெப்ட் எடுத்திருக்காங்க, அதாவது கடன் எடுத்திருக்காங்க. அந்த டெப்டை இப்போ செட்டில் பண்ணணும் லெண்டர்ஸுக்கு. ஸோ அதை வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா ஷேர்ஸ் ஆட்டே அவங்க வந்து பார்த்தீங்கன்னா செட்டில் பண்ணிட்டாங்க. இவங்களுக்கு வந்து 60 ஷோரூம் இருக்குது, 6 ஃப்ரான்ச்சைஸ் ஷோரூம் இருக்குது, 44 சிட்டிஸில் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து பிஸ்னஸ் இருக்குது, 15 ஸ்டேட்ஸில் வச்சுருக்காங்க. ஸோ ஓவரால் இது வந்து பிசி ஜெல்வஸ் கொடுத்த அப்டேட்டு. எல்என்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எல்என்டியோட டேட்டா சென்டர் பிஸ்னஸ் ஒன்று இருக்குது. அவங்க வந்து ஃபஸ்ட்டு மேஜர் கஸ்டமராட்டு வந்து பார்த்தீங்கன்னா செக்யூர் பண்ணியிருக்காங்க ஸ்ரீமதுரு டேட்டா சென்டரில். ஸோ ஓவராலாட்டு இது வந்து அவங்களோட சப்சிடரி மூலமாக தான் பண்ணுறாங்க அந்த நியூ ஏஜ் பிஸ்னஸை. எல்என்டி கிளவுட்ஃபினிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து டேட்டா சென்டருக்கு வேண்டி தான். ஸோ ஒன்று ஸ்ரீபெரும்புதூரில் நம்ம சென்னையில், இன்னொன்று வந்து நவி மும்பையில் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஓவரால் இது வந்து டேட்டா சென்டர் பிஸ்னஸ். ஆக்சுவலி அவங்களோட சப்சிடரியாக இருக்குது எல்என்டி கிளவுட்ஃபினிட்டி, அது மூலமாட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேட்டா சென்டர் பிஸ்னஸை பில்டப் பண்ணுறாங்க. கெப்பாசிட்டின்னு பார்க்கும்போது 30 மெகாவாட் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியாவோட வெஜிடபிள் ஆயில் இம்போர்ட் வந்து நவம்பரில் 40% வந்து பார்த்தீங்கன்னா சர்ஜ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. 1.63 மில்லியன் டன்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து இந்தியாவோட வெஜிடபிள் ஆயில் இம்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா 40% சர்ஜ் ஆயிருக்கு. அசோக் லைலாண்ட் கொடுத்த அப்டேட்டு. அசோக் லைலாண்டோட சுவிட்ச் மொபிலிட்டி அவங்க வந்து இந்த பேட்டரி பேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சர் பண்ண இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து அசோக் லைலாண்டோட சுவிட்ச் மொபிலிட்டி இது வந்து அவங்களோட அனதர் பிஸ்னஸ். ஸோ இதில் தான் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் பஸ்ஸஸ், லைட் கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ் இதெல்லாமே மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க. இப்போ வந்து வெரைட்டி ஆஃப் பேட்டரி பேக்ஸ் வந்து நாங்கள் மேனுஃபேக்சர் பண்ண இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா அசோக் லைலாண்ட் கொடுத்த அப்டேட்டு. ரீட்டைல் இன்ஃப்ளேஷன் நவம்பரில் வந்து 5.48% இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே அக்டோபரில் வந்து 6.21% இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விச் மீன்ஸ் 14 வந்து ஹையை வந்து பார்த்தீங்கன்னா டச் பண்ணியிருக்கு இன்ஃப்ளேஷன். ஃபுட் இன்ஃப்ளேஷன் 9% இருக்குது. அதே அக்டோபரில் 10.9% இருந்தது, இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. கன்சியூமர் ப்ரைஸஸ் அது வந்து பார்த்தீங்கன்னா
எபோவ் 5% தான் இருக்குது தேர்ட் கன்சிக்யூட்டிவ் மந்த். இது வந்து ஓவரால் இன்ஃப்ளேஷனை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. ஹெச்டிஎஃப்சி பேங்குக்கு செபிட் வந்து ஒரு வார்னிங் லெட்டர் வந்திருக்கு. ஸோ ஓவரால் ரெகுலேட்டரி நான் காம்ப்ளியன்ஸ் அப்படி தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா மெர்கன்ட் பேங்கர்ஸ் நெக்ஸ்ட் இஷ்யூ ஆஃப் கேபிட்டல் டிஸ்க்ளோஷர் ரிக்யூர்மெண்ட் இதில் வந்து சில இஷ்யூஸ் இருக்குது இது ரிலேட்டடாக அப்படின்னு சொல்லி ஏன்னா ரெகுலேஷனை ஒழுங்காக ப்ராப்பராக ஃபாலோ பண்ணல. அது மட்டும் இல்லாமல் இன்சைடர் ட்ரேடிங் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி தான் பார்த்தீங்கன்னா செபி வந்து வார்னிங் லெட்டர் கொடுத்துருக்காங்க ஹெச்டிஎஃப்சி பேங்குக்கு. ஓவரால் இது வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்கில் வந்து ஒரு நெகட்டிவ் அப்டேட்டு. ஓஎன்ஜிசி வந்து ஷெல் அண்ட் பெட்ரோநாஸ் இப்படி இந்த 2 கம்பெனியோட வந்து பார்த்தீங்கன்னா பேச்சுவார்த்தையில் இருக்கிறாங்க. கேஸ் வெஞ்சூர் பிஸ்னஸ் சம்மந்தமாட்டு ஓஎன்ஜிசி இந்த 2 கம்பெனியோடையும் பார்த்தீங்கன்னா பேச்சுவார்த்தையில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓவரால் இது வந்து ஓஎன்ஜிசி கொடுத்த அப்டேட். பிடிலைட் என்ன சொல்கிறாங்கன்னா நெக்ஸ்ட் நாங்கள் வந்து டார்கெட் பண்ணுறோம் டபுள் டிஜிட் வால்யூம் growth வந்து இந்த வருஷத்தில் எதிர்பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி அந்த கம்பெனியோட எம்டியாக இருக்கிற பாரத் பூரி அவர் வந்து அப்டேட் கொடுக்குறாரு. பிடிலைட் வந்து சில பிஸ்னஸ் அவங்கள்ட்ட இருக்க சில பிஸ்னஸில் அவங்களுக்கு ரைவல்ஸே கிடையாது. ஆனால் என்ன பிரச்சனைனா அதோட வேல்யூஷன் ரொம்பவே ஹையாக இருக்குது. இப்போதைக்கு அது பக்கமே போக முடியாது பிடிலைட் இண்டஸ்ட்ரீஸ் பக்கம். என்எல்சி இந்தியா கொடுத்த அப்டேட் இவங்க 3x660 மெகாவாட் கௌதம்பூர் தெர்மல் பவர் பிளான்ட் வந்து உத்தரப்பிரதேசில் பார்த்தீங்கன்னா அதோட கமர்ஷியல் ஆப்ரேஷனை ஸ்டார்ட் பண்ணுறோன்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து நெய்வேலி உத்தரப்பிரதேஷ் பவர் லிமிடெட் வந்து ஒரு ஜாயின்ட் வெஞ்சர் தான். என்எல்சி இந்தியாவும் உத்தரப்பிரதேஷ் ராஜ்ய வித்யுத் உட்படம் நிகம் லிமிடெட் இவங்க 2 பேரும் சேர்ந்து ஜாயின்ட் வெஞ்சர் அமைச்ச கம்பெனி தான் இந்த என்எல்சி நெய்வேலி உத்தரப்பிரதேஷ் பவர் லிமிடெட் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 3x660 மெகாவாட் தெர்மல் பவர் பிளான்ட் அங்கே வந்து கமர்ஷியல் ஆப்ரேஷனை தொடங்கிட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து என்எல்சி கொடுத்த அப்டேட்டு. என்ஹெச்பிசி வந்து ஏசிஎம்இ சோலார் ஹோல்டிங்ஸ் அந்த கம்பெனிக்கு ஒரு 250 மெகாவாட் ரினியூவபிள் எனர்ஜி ப்ராஜெக்ட் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து என்ஹெச்பிசி ஏசிஎம்இ சோலார் ஹோல்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. டேரிஃப்னு பார்க்கும்போது ஒரு யூனிட்டுக்கு 4.56 rupees அந்த ரேஞ்சில் வச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.